இது வரைக்கும் தமிழ் ஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் புதிய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட தமிழ் ஸ்கோப் சேனல். பேசுகிறேன் நான் உங்களுடைய விக்னேஸ்வரன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப்பை பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். ஸோ அந்த யூஸ்ஃபுல் ஆப்புங்கிறது நேம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா TNLMCTSங்கிறது தான் அந்த ஆப்போட நேம். ஸோ அந்த ஆப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லீகல் மெட்ரோலஜி கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். அந்த ஆப்போட ஃபுல் ஃபார்ம் இதுதான். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்க. ஸோ அந்த பொருளோட தரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா, ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து அவங்க சரியாக கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க. ரேஷன் கடையில் வந்து அரிசி 5 கிலோன்னு வாங்குறீங்க. ஸோ அது 5 கிலோ இல்லாமல் 4 கிலோ போடுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்க பண்ணுற ஒரு ஃப்ராடத்தனத்தை இமேஜாவோ இல்லை வீடியோவோ எடுத்துருங்க. அவங்க உங்களை தரவுறவாக பேசினா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணி அந்த மீடியாவை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய் உங்களுக்கு எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட்டை டைப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா, சென்ட் பண்ண 48 ஹவர்ஸ் கழிச்சு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிடுறேன். உங்களோட மொபைலில் நார்மல் ப்ளே ஸ்டோர் இருக்கும். இந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா TNLMCTSன்னு சர்ச்சில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நான் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத. ஸோ ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் உங்களுக்கு இருக்கும். மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கல. ஸோ இதை நான் அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் கேட்கும். சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். மேபி வந்து அட்ரஸ் கேட்கும், உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த OTP ஒன் டைம் பாஸ்வேர்டுக்காண்டி அந்த உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலுக்கு வந்து OTP அனுப்புவாங்க. ஸோ அந்த OTP அழுத்தி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் என்னோடய ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோ வந்து மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும், சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும், சிக்னலைஸ் நவ் இருக்கும், சைன் அவுட் இருக்கும். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ நியூ கம்ப்ளைண்ட்டுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். குயிக் கம்ப்ளைண்ட், அர்ஜென்ட் கம்ப்ளைண்ட்னா நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க என்னங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருங்க. அந்த பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் ஷாப் இமேஜ். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இமேஜுங்கிறது நீங்கள் வாங்குறது அரிசி அந்த மாதிரி கோதுமை ஏதாவது இருந்தால் அதோட இமேஜ் ஃப்ராட் இமேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த இமேஜ். ஷாப் இமேஜ் பற்றி நீங்கள் அந்த ரேஷன் கடைனா அந்த ரேஷன் கடை இமேஜ் எடுத்துக்கோங்க. தென் ரெக்கார்ட் ஆடியோனா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்க. தென் வீடியோ வந்தால் ரொம்ப நல்லது. செலக்ட் கேட்டகரின்னு இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. அதுவா அப்படி இல்லைனா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸாக MRP ரேட்டில் சரியில்லையா அதுவா. ஸோ அது நான் டிக்ளரேஷன் அண்ட் பேக்கேஜ்டு கொமோடிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதுவாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இல்லைனா அதர்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப்புன்னு இருக்குது. ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோட்டலா, LPGயா, இல்லை ஷோரூமா, இந்த மாதிரி தேட்டர்ஸ் இருக்குது. நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரு அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் டோர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டோர் நம்பரே டைப் பண்ணி டிஸ்ட்ரிக், எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் இருக்கிற இப்போ வந்து அந்த ஷாப் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுங்க. ஸோ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ்ஸு, சிட்டி, பின்கோடு எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஸோ சென்ட் ஆன 48 ஹவர் கழிச்சு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ குயிக் கம்ப்ளைண்ட்னா கிட்டத்தட்ட உங்களுக்கும் இதே மாதிரி தான். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து உங்களோட குயிக் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண அதே மாதிரி 48 ஹவர்ஸ் இல்லைனா அதுக்கும் பட்சமாக சீக்கிரமாகவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக.
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல ஆப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.